ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டமத்து சனி வரப்போகுதுங்க. இந்த சனி பயிற்சி இவ்வளோ நாளாக உங்களுக்கு கண்ட சனியாக இருந்துச்சு. இப்போ அஷ்டமத்து சனியாக இருக்குது. அஷ்டம சனி அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஜாக்பாட் அடிக்க போகுது அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். பொதுவாக அஷ்டமத்து சனி சிரமங்களை தான் கொடுக்கும். நான் அதில் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனாலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசியை காட்டிலும் உங்களுடைய ராசிக்கு அதோடைய அஷ்டமத்து சனியுடைய பலன்கள் ரொம்ப குறைவு தான். குறைவுன்னா அதிகமாக உங்களுக்கு பெரிய லெவலில் கடுமையான தாக்கத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சிம்ம ராசியோடைய இயல்பு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை டைமிங் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதுவீங்க. அதை மட்டும் பெரிய லெவலில் பாதிப்பு. பொதுவாகவே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சிம்ம ராசியில் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருப்பீங்க. அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நேர்மையாக இருக்கவங்களுக்கு சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக பாதிப்பு அடைய மாட்டாங்க. நேர்மை மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நேர்மையாக இருங்க. அதுதான் நேர்மைனா மற்றவங்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கோங்கிறதுல நமக்கு எது நல்லது கெட்டது நமக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிந்திச்சு செயல்படுங்க. முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யாரையும் அஷ்டமத்து காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்குன்னா யாரையும் நம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், ஏன்னா அவர் வாக்கு ஸ்தானத்தை தான் பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொருளாதாரத்தையும் அதுதான் 2ஆம் இடம் தான் குறிக்கும். வாக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் 2ஆம் இடத்தை தான் குறிக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு அமைதியான டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனியோடைய பார்வை மட்டும் உங்களை தூண்டி விடும். புரியுதுங்களா? அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா அமைதியாக இருக்கிறதா நல்லது. அஷ்டமத்து சனி நடக்குது, உங்களுக்கு ஒருத்தர் கோவப்படுத்துகிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐயோ அவரை நீங்கள் சனியாக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, கோவப்படுத்துகிறவங்க, இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்னா இவர் நமக்கு சனி, இவர் நம்மளை தூண்டி விடுறாரு, அமைதியாக போயிடணும், உஷாரா இரு அப்படின்னு நீங்களாக உங்களை சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க. பொதுவாகவே கோவப்படாமல் இருக்கணும். பொதுவாக இயல்பாக மக நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணுங்கள். உங்களுடைய உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம், ஐம்புலன்கள் எல்லாமே அடக்கி ஆண்டுட்டீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வெளியில் வந்துடலாம். பொதுவாகவே அஷ்டமத்து சனிங்கிறது கொஞ்சம் நெஞ்ச பாதிப்பை கொடுக்காது. நிறைய கடக ராசியில் உங்களுக்கு அன்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கக்கிட்ட கேட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதாவது இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. சரி, சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருது, 2ஆம் இடத்துக்கு வருது, 5ஆம் இடத்துக்கு வருது. இந்த 5ஆம் இடம்ங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல இடம். இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். முக்கியமாக சிம்மராசிக்காரங்க தாரக மந்திரமாக நம்ம அமைதியாக இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கணும், அமைதியாக இருந்துக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கணும். இதை மட்டும் சொல்லி மெடிடேஷன் பண்ணி பழக்கப்படுத்திக்கங்க. வேறு வழியே இல்லைப்பா. உங்களுக்கெல்லாம் சனியோடையது தூண்டி விடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த டைமில் நான் செஞ்சு கொடுக்குறேன், கடனை இந்த டைமில் திருப்பி கொடுக்குறேன், வாங்கின கடனை இந்த டைமில் கொடுக்குறேன், இந்த டைமில் உங்களுக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் மட்டும் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. பாலிஷாக சொல்லிடுங்க. உங்களுக்கு 10 நாளில் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னா 1 மாதம் டைம் கேட்டு பண்ணுங்க. அப்போ தான் கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்களானே அந்த டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியாது. கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே திருப்பி பணத்தை செலுத்த முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் கமிட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையாக அமையும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. அது வெளியிலையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி. முக்கியமாக கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகணும். எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு போனால் இது அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு மட்டும் எப்போவுமே நினச்சிடாதீங்க. அது கோபத்தை தூண்டும், சண்டை வரும், பிரிவினை வரும், அது பெரிய லெவலில் மாறும். அப்புறம் வீட்டை விட்டு வெளில போவாங்க, அவமானங்கள் வரும், இது எல்லாமே வரும். ஸோ அதனால் அமைதியாக பொறுமையாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே உங்களோட நன்மைக்கு சொல்கிறேன்.
உங்களை பயமுறுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு துளியளவும் கிடையாது. வரத்துக்கு முன்னாடி உஷாராக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அஷ்டமத்து சனி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்குமானா அந்த மாதிரிலாம் கொடுக்காது. ஆயுள் காரகன் சனி தான். அவர் அஷ்டமத்துக்கு போகிறது நல்லது தான். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது விபத்துக்கு உண்டான ஸ்தானம் தான். அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியனுங்க. அதனால் வந்து உங்களுக்கு எப்போவுமே நன்மை வந்து என்னென்னா பகலில் தான் நடக்கும், நைட்டு வந்து நடக்காது. இது வந்து இயல்பானது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நைட் டைம் ட்ராவல் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து பகல் டைமில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து சனியோடைய புத்தியோ அல்லது சனியோடைய திசையோ இது மாதிரி ஏதாவது ஒரு திசையில் சனியோடைய புத்தி நடக்குது அப்படின்னா நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரெயினில் போகிறதோ இல்லை நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் அலட்சியங்கள் கூடாது. புது நபர்களுடைய இது வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பார்ட்னர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க யார் என்னன்னு பார்த்து நம்பிக்கைக்குரியவங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வெல்விஷர்கிட்ட வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க. அஷ்டமத்து காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டங்களில் யாரையும் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஒருத்தங்களை நம்பி தான் நம்ம முன்னெடுத்து போக முடியும். அப்படிங்கக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு என்ன அப்படிங்கிறத, அதாவது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத முன்கூட்டியே யோசித்து செயல்படுங்க. சிந்தித்து செயல்பட்டாலே பெரிய லெவலில் நஷ்டங்களை தவிர்க்க முடியும். தொழில் ஆல்ரெடி போயிட்டுருக்கக்கூடிய தொழிலில் வந்து சிறு சிறு தடைகள், தாமதங்கள், ஏற்கனவே இது பண்ணுறதுல டிலே ஆகிறது, இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் வந்து கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தொழிலில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க முக்கியமாக பரிகாரம் அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியில் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிக்கு உகந்த நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த காலகட்டத்தில் பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடியதும் ராகு காலமும் ஒன்றாக இணையக்கூடியது வந்து 4:30 to 6 தான் பிரதோஷ வேலை. நித்தியமாக பிரதோஷம் ஒவ்வொரு நாளும் 4:30 to 6 பிரதோஷ காலம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 to 6. ஸோ இந்த 2 காலமும் இணையக்கூடிய அந்த காலகட்டத்தில் கால பைரவருக்கு விளக்கு போடுங்க. அதாவது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனியோடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா சனியோடைய குருநாதரே யாருன்னா கால பைரவர் தான். ஏன்னா கர்ம காரகன் சனிக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த கர்மம் எதனால் வருது? காலத்தால் வருது. ஸோ காலத்தை வென்றவர் கால பைரவர். அதனால் நம்ம கால பைரவரை பிடிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது மாதம் ஒரு முறையாவது 4:30 to 6 ராகு காலமும் பிரதோஷ வேலையும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கால பைரவருக்கு செவ்வரளி பூ போட்டு மனசார அவருக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனினால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷத்தையும் போக்கு பகவானேன்னு வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி பாதிப்பை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. அதை சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் இடத்தையும் பார்த்து 2ஆம் இடத்தையும் பார்க்குது. தொழில் ரீதியாக நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அதில் எதுவுமே தடை பண்ண மாட்டார். ஏன்னா தனஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடம் தான். அப்போ உங்களுக்கு தனம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி நிரந்தரமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு புது முயற்சினால் நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். பணங்காசு தங்கு தடை இல்லாமல் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கைவோங்கும். அதையும் நீங்கள் பார்த்து கவனத்தில் இருக்கணும். முக்கியமாக தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ கடுமையான மன உளைச்சல், உடல் உளைச்சல் இது எல்லாமே ஏற்படும். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய டென்ஷன், டிப்ரெஷன், பாதிப்பு இது எல்லாமே ஏற்படும். அந்த பாதிப்பை கொண்டு வந்து வீட்டில் இருக்க நபர்கள்கிட்ட தயவு செய்து காமிக்காதீங்க. அமைதிப்படுத்துக்குங்க. வேறு வழி ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. அதனால் பொறுமையாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், காலபைரவர் வழிபாடு பண்ணணும், அமைதியாக இருக்கணும், சிந்திச்சு செயல்படணும். இதெல்லாம் மறுபடியும் கண்ணாடி பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷம் சூப்பராக ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். குடும்ப நபர்கள் எப்போவுமே உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் கூட இந்த அஷ்டமத்து சனி காலத்தில்
பேச ஆரம்பிப்பாங்க, உங்களை எதிர்த்து பேசுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. இது எல்லாமே நடக்கும். என்னடா அது இவ்வளோ நாளாக இவங்க பேசுவாங்களானே தெரியல, இப்போ வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிருவாங்க. நீங்கள் நினைப்பீங்க. அதனால் வந்து அமைதியாக போங்க. குடும்ப நபர்கள்கிட்ட வந்து அனுசரணை ரொம்ப முக்கியம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்ப நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு நம்பாதீங்க. ஏன்னா 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு புதனுடைய வீடாக வருது, சனி பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடம்ங்கிறது ஃப்ரெண்ட்ஸு, மனதுக்கு பிடித்த நபர்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்பாதீங்க. அவங்கனால கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி சந்தித்தாலும் மறுபடியும் இன்னொரு டைம் வரும். ஏற்கனவே சந்திச்சிட்டேன் அப்படின்னாலும் இன்னொரு டைம் வரும். ஏன்னா அந்த கண்டச்சனி வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் அஷ்டமத்து சனியிலையும் நீங்கள் மனதுக்கு பிடித்த நபர்களாக அல்லது காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் நெருக்கமான உயிர் தோழனோ அல்லது தோழியாக இருந்தாலும் சரி, அவங்கனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டு தான் இந்த அஷ்டமத்து சனியை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. ஆனாலும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் பேரை வந்து கெடுத்துக்கிறதுக்கு எந்த வகையிலும் நீங்களே அதுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 2.5 வருஷத்தில் எந்த கமிட்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தாமரை இலை தண்ணீர் போல். அதுக்காக நம்ம நண்பர்கள் இல்லாமல் வாழ முடியாதே, என்ன பண்ணுறது? அப்போ எப்படி இருக்கணும்? தாமரை இலை தண்ணீர் போல் நீங்கள் இருக்கணும். வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் சரி, காதல் ரீதியாக பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி காதல் ரீதியாக உங்களுக்கு ஒர்த்தான பர்சனாங்கிறத நீங்கள் பாருங்கள். லவ் பிரேக்கப் நிறைய பேத்துக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ்னால் ஒரு பெரிய அவமானம் சந்திக்க நேரிடும். அதுக்காக கவலைப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. லவ் அப்படிங்கிறது லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டு அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். அஷ்டமத்து சனி காலகட்டங்களில் அதிலிருந்து மீண்டு வர்றது, கடந்து வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போகும். இந்த அஷ்டமத்து சனி ரிலேஷன்ஷிப்புக்கு பெரிய லெவலில் ஒரு பிரேக்கை உண்டு பண்ணிடுவார். அதாவது வந்து ஒரு அவமானத்தை கடந்து வந்தால் தான் உங்களுக்கு வெகுமானம். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும், அவ்வளோதான். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களே நம்மளை வந்து மனசை குத்தி கிழிச்சா அது வந்து செத்ததுக்கு சமந்தான். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஆனாலும் அதிலேருந்து மீண்டு வந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க. ஆனால் ஆப்ஷன் இல்லை அப்போ வந்து என்ன செய்யணும்? மீண்டு வர்றது தான் வழி, வேறு வழி கிடையாது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, அது நல்லது. சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. இந்த அஷ்டமத்து சனியில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வந்து சந்தான பிராப்தம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். உங்களுடைய கர்மா, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை உறுதியாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பலவித தோஷங்களை போக்கி என்ன செய்வோம் அப்படின்னா சந்தான பிராப்தத்தையும் இதுவும் கொடுக்கும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க. உங்கள் மேலே தான் நீங்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதை வந்து இந்த காலகட்டத்தில் பெருசு பண்ணி பேசுவாங்கங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சுருப்பீங்க, அதை வந்து சுட்டி காமிச்சு இதுக்கு முன்னாடி பெரிய விஷயமெல்லாம் செஞ்சுருப்பீங்க, அதெல்லாமே கண்ணுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் நீங்களே மனசு கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க. அதை வந்து இன்னும் ஊதி பெருசாக்க தான் குடும்ப நபர்கள் காத்துட்ருப்பாங்க. வேறு வழி இல்லை, அமைதியாக போகணும், ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கடந்து வந்து பழகிக்கணும். பொதுவாகவே அமைதியாக இருந்து பழகிக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் அது கஷ்டம். நான் ஒரே லைனில் அமைதியாக இருங்கன்னு சொல்லிடுவேன், ஆனால் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப கஷ்டமானது. பொதுவாக அஷ்டமத்து சனி எல்லாத்துக்குமே பிரச்சனையை கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் கடந்து வரதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களாக இருந்தால் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட ரொம்ப அளவோட, அதாவது நீங்கள் சோஷியல் மீடியாலெலாம் இருக்கிறவங்க, ஐடி ஜாபில் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க. எங்கே போகிறீங்கன்னு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்களில் சேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தேவையில்லாத அவமானங்கள், பெரிய அவமானங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஒருத்தர் ரொம்ப நம்புறீங்க, அவர் உங்களுக்கான கணவர்னு சொல்ல வரல, லவ்வராக இருக்கலாம் அல்லது ரொம்ப நெருக்கமான நண்பராக இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி வெளியில் போகாதீங்க. உங்களுக்கு நீங்கள் யாரை நம்பணும்னா கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவரை நம்புங்க.
கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் யாரை நம்பணும் அப்படின்னா உங்கள் உடன் பிறந்த சகோதரனையும் பெற்றோர்களையும் தவிர வேறு யாரையுமே நம்பக்கூடாது. இந்த கேட்டகரியில் நீங்கள் ஏன்னா இது மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் எதுவுமே வராது, ஆனால் இருக்க விடாது. அதனால் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிறதா நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. விபத்து கண்டம் சிலருக்கு இது பண்ணலாம். என்ன திசாபுத்தின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க. சில பேருக்கு என்ன திடீர்னு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்தை பார்க்குது, ஒரு பதவி தேடி வரும், வேலைகள் கிடைக்கும். பொதுவாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பு, அவமானம், மன கஷ்டம் இது எல்லாம் கொடுத்தாலும் ஆனால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் வராது. அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. இப்போ பெண்களாக இருந்தால், கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு சனி வந்திருக்காரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிங்க, அது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு சனி 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. திடீர்னு பொருளாதார வளர்ச்சி திடீர்னு பெரிய லெவலில் வரும். இந்த இது சொல்லுவாங்கள்ல, பினாமி சொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் கூட இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பினாமி சொத்துக்கு அதிபராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல வழியில் உழைச்சி வராது, திடீர்னு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. 5ஆம் இடத்துல பார்க்குது, 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குது, 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. பொருளாதார ரீதியாக நல்ல வாழ்க்கையில் உயர்வும் மாற்றமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதில் எந்த இதுவும் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களோட உடல்நிலை இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்குங்க. உயிர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பொதுவாகவே 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் காளி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். பொதுவாகவே அஷ்டமத்து சனியில் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது பரிகாரங்கள், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ கல்விக்கு நீங்கள் ஏன்னா சனி உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. உங்கள் கல்விக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியுமோ, அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட் புக்கு அல்லது ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. சனியுடைய அந்த அஷ்டமத சனியுடைய தாக்கங்கள் குறைந்து உங்களுக்கு நல்லபடியாக இந்த 2.5 வருஷத்தை கடந்து வரதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.